எஸ். செக் எல்லாருக்கும் வணக்கம். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சின்ன வயசுலேருந்தே அவரை பார்க்குறேன். ஸோ அவர் அங்கிள் நான் கூப்பிடுவேன், ஆனால் மேடை நகரத்துக்காக அவர் சார்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல்ல செந்தில் சாருக்கும் நாராயணசாமி சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து ப்ரொடியூசராக ப்ரமோட் ஆகிட்டீங்க. நல்ல கதைகளையும் நல்ல கதைகள், அப்புறம் ஆக்டர்ஸ், நல்ல கண்டென்ட்டை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதோடைய ஆரம்பமாக இன்னைக்கு காளிதாஸ் 2. இன்னொரு சந்தோஷமான விஷயம், அஜய் கார்த்திக் என்னுடைய தம்பி, அவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு. வாழ்த்துக்கள். உங்களுக்காக இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஜமான்கள் ப்ரொடியூசர் கவுன்சில்லேருந்தும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து, ப்ரெஸ் அண்ட் மீடியாலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய விஷஸோட உங்களுடைய இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேரி ப்ரோ, நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்கள் நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து இன்னொரு கேரக்டருக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக அது நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த கதையை நம்பி அந்த இன்னொரு கதாபாத்திரத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சாம் சிஎஸ் ப்ரோ, எப்படி சாமியும் சிஎஸ்சியும் பிரிக்க முடியாதையோ அதே மாதிரி சாம் சிஎஸ்சியும் ஆர்ஆரையும் பிரிக்க முடியாது. அப்பா படம் பார்த்துட்டு அதான் சொன்னாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது, அது படத்தை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த பவானி ஸ்ரீ, அப்புறம் அபர்நதி மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்பி சௌத்ரி சார் சொன்னாங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து தான் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கலைப்புலி தானு சார் சொன்னாங்க, அவருடைய கருத்து சொன்னார். பட் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் வராங்க, சந்தோஷமாக இருக்குது. நடிகர்கள், கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நம்ம ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணணும். புதிய ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிச்சயமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சினிமாவை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம தான் அதை கை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு யுனைட்டடாக இருந்து அடுத்த லெவலுக்கு தமிழ் சினிமாவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு நடிகராக என்னுடைய பங்கு நிச்சயமாக இருக்கும். அண்ட் எல்லாரும் அதை பின்பற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் படத்துடைய டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் மற்றும் எல்லா கலைஞர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும் ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காளிதாஸ் 1 மாதிரி காளிதாஸ் 2 பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஹரிஷ். ரொம்ப 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 தேங்க்ஸ். மியூசிக்ல ஒரு ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண திங்க் மியூசிக் அவங்க டீம்ல இருந்து வந்திருக்காங்க. திங்க் மியூசிக் சந்தோஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செந்தில் சார், ப்ளீஸ் லெட்ஸ் ஹானர் ஹிம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரி, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ ஹாப்பி ஃபார் செந்தில் சாருக்கும் நாராயணசாமி சாருக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். அவர் வந்து அவருடைய பையனை வந்து செந்தில் சாரோட பையனை இந்த படத்தில் வந்து லான்ச் பண்ணுறாரு. அஜய் கார்த்திக், என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பரத் அவர்களுக்கு என்னுடைய விஷஸ், உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் என்னுடைய விஷஸ், அனைவருக்கும் என்னுடைய விஷஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காளிதாஸ் 1 எந்த அளவு ஒரு பெரிய சக்சஸ் ஆச்சோ அதே அளவு காளிதாஸ் 2வும் டைரக்டர் ஸ்ரீ செந்தில் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து எனக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா, சாம் சிஎஸ் மியூசிக் டைரக்டர், he is more than composer with us, he is my neighbor. அதாவது நான் 12th ஃப்ளோர்ல இருக்கேன், ஒரு 9th ஃப்ளோர்ல இருக்காரு. தினமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்ல பிக் பண்ணிப்போம். அப்படி ஒரு நாள் வந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொன்னார், காளிதாஸ் 2 வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. விக்ரம் வேதால வந்து அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி எல்லாரும் வந்து பேசப்பட்டதோ அந்த அளவு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் பயங்கர இன்டென்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு த்ரில்லர் மூமெண்ட்ஸ் வந்து மியூசிக் வந்து அந்த அளவு எலிவேட் பண்ணியிருக்கு. அதை தாண்டி பாடல்களும் எல்லாரும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி சொல்கிறாங்க. இந்த படத்தில் வந்து இப்போ அந்த கபில் கபிலன்
பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆகும். அனைவருக்கும் இந்த படத்துல கொலாபரேட் ஆன அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.